வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் நேற்றைய தினம் மௌசூல் வகையில் ஐயுன் என்ற சொல்லை பற்றி ஓரளவுக்கு பார்த்தோம். அதாவது மௌசூல் அல்லதி ஒன்று இருக்கிறது, மண் ஒன்று இருக்கிறது, மா ஒன்று இருக்கிறது, அடுத்ததாக உள்ளது ஐயுன் என்ற வார்த்தை. இது கேள்விக்குறியாக வரும். கேள்விக்குறியாக வந்தால் அது முதல் சொல்லாக இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஷருத்தாக இருந்தால் ரெண்டு வாக்கியம் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். மௌசூலாக இருந்தால் அது துவக்கமாக இருக்கிற உதாரணம் காட்டியிருக்கேன். இப்படி அதுக்கு முன்னாடி ஒன்று சேர்க்கணும் வழங்குதா. இது ஐயுன் அஹசனுங்கிறது மௌசூலில் இப்படி சொல்லக்கூடாது. மௌசூல்னால் என்ன செய்யணும்னு கேட்டால் முன்னாடி ஒன்று சேர்த்தா தான் அந்த ஏராப்பு வரும். இப்போ உதாரணமாக அந்த 4 வகையில் வரும்னு சொன்னோம். இதில் முதல் 2 வகைக்கு இந்த ஹுவண்ட் வரக்கூடாது. இந்த லமீர் வர்றதுக்குல அது மௌசூலுக்கு தான் இந்த மாதிரி லமீர் தேவைப்படும். கேள்விக்குறியாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அதில் இந்த ஹுவங்கிறத வைக்கக்கூடாது. ஷருத்தாக பயன்படுத்துகிற இடங்கள்லையும் இந்த ஹுவை போடக்கூடாது. மௌசூலாக இருந்தால் மாத்திரம்தான் ஐயுன்னு வர்றதுனால இந்த ஐயுவை நோக்கி மீளுகிற ஒரு லமீர் ஒன்று வேணும். 4லையுமே அந்த லமீர் இருக்கத்தான் வேணும். இல்லாத இடத்துல என்ன செய்வாங்கன்னா அங்கே மறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கிடுவாங்க. ஐயுன் அஹசனு என்றால் ஐயுன் ஹூ அஹசனு, ஐயுன் ஹூ அஹசனு வெளிப்படைந்த சொல்லியாச்சு. சொல்லாட்டாலும் அதான் அர்த்தம். அதே மாதிரி ஐயுஹும் அஹசனுன்னு சொன்னால் ஐயுஹும் ஹூ அஹசனு என்று தான் அதுக்கு அர்த்தம். அப்போ இப்படி பயன்படுத்தும் பொழுது இந்த 3 பயன்பாடு கற்பாக கொடுத்துருக்கோம்ல, இந்த 3 விதமாக பயன்படுத்தும் பொழுது அது மோரபாக தான் இருக்கும். அதாவது ரஃப செய்யும் பொழுது ஐயுன்னு சொல்லணும், நசபு செய்கிற இடத்துல பயன்படுத்தினால் ஐயன் என்று சொல்லுவோம், ஜர்ரில் பயன்படுத்தினால் ஐயின் என்று சொல்லுவோம். உதாரணமாக இதுக்கு ஒரு வாக்கியமாக இப்போ ஆக்குவோம். இந்த ஐயுன் அஹசன் இருக்குல்ல, இந்த ஐயுனுக்கு முன்னாடி ஒன்று போடணும். ஜா வந்தான், ஜாண்டா வந்தான். யார் வந்தான்? ஐயுன் அஹசனு, அழகாக இருப்பானே அவன் வந்தான். மௌசூலுக்கு அப்படி தான் அர்த்தம் செய்யணும். மௌசூலுக்கு அர்த்தம் செய்வதாக இருந்தால் ஷர்த்து மாதிரியும் செய்யக்கூடாது, கேள்வி மாதிரியும் செய்யக்கூடாது. அந்த ஐயுன் அஹசனுன்னா ஐயுன் ஹூ அஹசனு, எவன் அழகாக இருப்பானோ அவன் வந்தான், அழகானவன் வந்தான். அர்த்தம் பயிற்சி வர்ற வரைக்கும் எவன் அழகாக இருக்கிறானோ அவன் வந்தான்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இந்த ஜாங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டோம்னு சொன்னால், இந்த ஜாங்கிற வார்த்தையை இப்போ இந்த இடத்துல வச்சு பார்க்குறோம், வைக்கிறோமா? வச்சோம்னு சொன்னால் இப்போ ஜாவுக்கு ஐயுன் ஃபாயில் ஆயிடுது. ஜாவுக்கு ஐயுன் ஃபாயில் ஆயிடுதா. ஃபாயிலுக்கு என்ன செய்வோம்? ரஃபு செய்வோம். அப்போ இதுவே என்ன செய்கிறீங்கன்னா அந்த ஜாவுக்கு பதிலாக வேறு ஒரு நசபு செய்கிற ஒரு வினை சொல்ல சேர்க்குறீங்க. ராய்த்து, நான் பார்த்தேன். ராய்த்துண்டா நான் பார்த்தேன். பார்த்தேன்னு சொன்னோம்னா ஐயன்னு மாற்றிடணும். ராய்த்து நான் பார்த்தேன், ஐயுன் அஹசனுன்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? இது மஃபூலு. மஃபூலுக்கு என்ன பண்ணணும்? நசபு செய்யணும் இல்லையா? அப்போ ஐயன் அஹசனு, யார் அழகா? ஐயன் ஹூ அஹசனு, ஹூ அங்கே இருக்குது. ஐயன் ஹூ அஹசனு, யார் அழகான இருக்கிறானோ அவனை நான் பார்த்தேன், அழகாக இருப்பானே அவனை நான் பார்த்தேன். இப்போ அந்த ஐயுன் என்பது மஃபூலாக வர்றதுனால என்ன வந்துருச்சு? நசபு வந்துருச்சு. அப்போ இது இது மபனியில் வரல, மௌசூலாக தான் இருக்குது. மௌசூல்லாம் மபனின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த ஐயுன்கிறது நழுவிக்கிட்டு ஓடிடும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் மபனியாக இருக்குமே தவிர ஐயுன்கிறது மௌசூலாக இருந்து கொண்டே மோரபாக தான் இருக்குது. மௌசூல் அதே நேரத்தில் எல்லா யாராப்பும் வரும். எப்படி வரும்? இந்த ஐயுன் என்பது அந்த லமீர் சேர்க்கப்படாமலும் அந்த இலாபத்து செய்யப்படாமலும் அந்த லமீர் போடும்ல, அது ரெண்டும் இல்லாமல் இருந்தால் அப்போ அது மோரபாக பயன்படுத்தணும். ஜா வந்தான், ஜான்னுங்க போட்டோம்னா என்னவாயிரம்? வந்தான்னு போட்டோம்னா இந்த ஐயுன்கிறத நான் வாயில் ஆக்கி விட்டணும். ஐயன்னுங்க இருக்கக்கூடாது. எப்படி ஆக்கிறேன்? ஐயுன் அஹசனு. ஐயுன் அஹசனுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் ஐயுன் ஹூ அஹசனு, எவன் அழகான இருக்கிறானோ அவன் வந்தான். இதுதான் மௌசூல். ஏன்னா இது கேள்வியும் அல்ல, இது ஷரத்தும் அல்ல, அல்லதியுடைய அர்த்தத்தில் வந்திருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறோம்? அல்லது இடத்துல வந்திருக்குது, மௌசூலாக இருக்குது. மௌசூல்லாம் மபுனின்னு சொல்லுவாங்க. இது மபுனியை உடைச்சிருச்சு, மபுனி இல்லை, இது மௌசூல் தான். ஆனால் இது என்னது? மோரபாக இருக்குது. அப்போ இந்த முதல் சொல் இருக்கிற இந்த கற்பாக கொடுத்துருக்கோம்ல, இந்த சொல்லில் இது மபுனி இல்லை. இந்த ஸ்டைலில் இந்த ஸ்டைல்னால் என்ன அர்த்தம்?
ஐயுன் என்பது இலாஃபத்து செய்யப்படாமல் வந்து அந்த லமீரும் இல்லாமல் இருந்தால் அந்த இடத்தில் வந்து ஐ வந்து மோரபாக இருக்கும். ஒரு வகை. இன்னொரு வகை என்ன பார்த்தோம்? இதை பார்த்தோம். இந்த அதாவது ஜா ஐயுன் ஹூ அஹ்சனு இப்படி பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஜா வந்தான், ஐயுன் ஹூ அஹ்சனு எவன் அழகாக இருப்பான் அவன் வந்தான் இப்போ சொல்கிறோம். இந்த இடத்து ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இதில் வந்து ஹூவாங்கிறது லமீர் இல்லை, இதில் ஹூவாங்கிற லமீர் இருக்குது. இங்கே இல்லைன்னு சொல்கிறோம்ல, அங்கேயும் உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியலையே தவிர அந்த ஹுவன் வச்சா தான் இணையும். எவன் அழகாக இருக்கிறானோ அவன் சொன்னா தான் அந்த வார்த்தை வந்து மோசூலுங்கிற மீனிங் கிடைக்கும். அதனால் வந்து ஜா ஐயுன் ஹூ அஹ்சனு இப்படி சொன்னோன்னு வைங்க, இப்போவும் இந்த ஐயுன்கிறது மோரபு தான். இந்த ஜா வந்தான்னு ஃபாயில் ஆக்குறீங்கல்ல, அந்த இடத்துல மஃபூல் ஆக்கி பார்த்தீங்கன்னா இந்த ராயத்துன்னு போட்டிங்கன்னு வைங்க, நான் பார்த்தேன்னும் போது ஃபேல் ஃபாயில் இதிலே வந்துருச்சு. ராயத்து பார்த்தேன். யாரை பார்த்தேன்? ஐயன் ஹூ அஹ்சனு. ஐயுன் என்பது வந்து ரஃபங்க செய்ய முடியாது. நான் பார்த்தேன் ஃபேல் ஃபாயில் அங்கே இதில் வந்துருச்சு. ராயத்துடைய ஃபேலும் வந்துருச்சு, ஃபாயிலும் வந்துருச்சு. அப்போ இது மஃபூல் தான் வரணும். ராயத்து நான் கண்டேன், ஐயன் ஹூ அஹ்சனு எவன் அழகாக இருப்பானோ அவனே கண்டேன். அப்போ இந்த இடத்துல ஐயுன் என்பது எப்படி மாற்றிடணும்? ராயத்து வந்துச்சுன்னா ராயத்துண்டு இல்லை, எது நசப்பு செய்ய வேண்டி வருதோ அது வந்துச்சுன்னா என்ன செஞ்சிடறேன், அது மாறிடும். ராயத்து ஐயன் ஹூ அஹ்சனு எவன் அழகாக இருக்கிறானோ அவனை நான் பார்த்தேன். அப்போ இந்த முதல் உதாரணம், முதல் வகை அதுவும் மோரபு, எல்லா யாராப்பும் வரும். ரெண்டாவது வகை இது, ரெண்டாவது வகை இது இது இந்த வகை. அதாவது முதல் வகை வந்து ஐயுன் இலாஃபத்தும் செய்யப்பட்டிருக்காது, அந்த லமீரும் வந்திருக்காது. அப்படி வந்தால் இந்த ஐயுன் என்பது ரஃபுக்கு ஐயுன், நசபுக்கு ஐயன், ஜர்ருக்கு ஐயின் என்று வாசிக்கணும். ரெண்டாவது வகை என்னென்னு கேட்டால், அந்த ஐயன்கிறது இருக்கும், இலாஃபத்து செய்யாமல் இருக்கும், லமீர் வந்திருக்கும், மோசூலுக்கு உரிய லமீர் வந்து கூறப்பட்டிருக்கும். அப்படி இருந்தாலும் இலாஃபத்து செய்யாமல் இருக்கிறதுனால இந்த ஐயுன் என்பது மோரபு தான். ராயித்து ஐயன், ஜா ஐயுன். இந்த ஜாத்துக்கு இங்கே போட்டோம்னா ஜான்னு போட்டோன்னு வைங்க, ஜா ஐயுன் ஹூ அஹ்சனு. ஐயன்னு படிக்கக்கூடாது, இப்படி படிக்கணும். ஜா ஐயுன் ஹூ அஹ்சனு எவன் அழகாக இருக்கிறான்னு அவன் வந்தான். அப்போ ஜா ஐயுன் அஹ்சனு இந்த ஸ்டைலில் வந்தாலும், ஜா ஐயுன் ஹூ அஹ்சனு இந்த ஸ்டைலில் வந்தாலும் அதுக்கு எல்லா யாராப்பும் செய்வோம். மூணாவது இருக்குல்ல, அதுக்கும் எல்லா யாராப்பும் செய்வோம். மூணாவது என்னது? இலாஃபத்தும் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த லமீரும் வந்திருக்கிறது, மோசூலுக்குரிய லமீரும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பயன்படுத்தினாலும் என்ன செய்வோம்? எல்லா யாராப்பும் செய்வோம். ஜா இந்த இடத்துல ஜான்னு போட்டிங்கன்னு வைங்க, ஜான்னு போட்டால் தான் அது வரும். ஜா ஐயுஹும் ஹூ அஹ்சனு எவன் அழகாக இருக்கிறானோ அவன் வந்தான். இப்படி சொல்லிடுறோமா? இந்த ஜாவுக்கு பதிலாக ராய்த்துன்னு போட்டால் என்ன செய்யணும்? அதையும் நம்ம மாற்றிடணும். ராய்த்து ஐயஹும். இந்த ஐயூன்னு சொல்லாமல் என்ன செய்யணும்? பத்தகு வச்சு விடணும். ராய்த்து ஐயஹும் ஹூ அஹ்சனு அவர்கள் யார் அழகாக இருக்கிறானோ அவனே நான் பார்த்தேன். இது மஃபூலாக இருக்கிறதுனால ஐய, அப்போ ஃபாயிலாக இருக்கிறதுனால ஐயு. இப்போ மஃபூல் ஆக்கி விட்டுட்டோம், ஐய ஏறா போகிறதா எல்லாம் வந்துடுதா. அப்போ இந்த மூணு வகைக்குமே இது மபுனி இல்லை, மௌசூல் தான். ஆனால் இது மபுனி இல்லை, எல்லா யாராப்பும் வரும். இந்த ஒரே ஒரு சிவப்பு கலராக கொடுத்தோம்னா அந்த ஒன்று இந்த ஸ்டைலில் வந்தால் மட்டும்தான் ஐயு எல்லா நேரத்திலும் ஐயூண்டே இருக்கும். இந்த ஸ்டைல் தான் எப்படி? இப்போ வந்து இது நாலாவது ஸ்டைல் என்னன்னு கேட்டால், இலாஃபத்து செஞ்சு இருக்கும், லமீர் இருக்காது. ஐயு என்பதை ஹும்மோட இலாஃபத் செஞ்சாச்சு, என்ன இல்லை ஹூவங்கிறது இல்லை. இப்போ அப்போ இலாஃபத்து செய்யப்பட்டு இருக்கணும், அந்த ஹூவங்கிற அந்த லமீர் இல்லாமல் இருக்கணும். இப்படி வந்து இந்த ஒரு வகை மட்டும்தான் அது வந்து ஐயுண்டே இருக்கும். ஜா இந்த இடத்துல ஜா போட்டிங்கன்னு வைங்க, ஜா தான் தெரியுமா, ராய்த்துவோ போடுறோம், இந்த ராய்த்துங்கிறத போடுறோம். இந்த இடத்துல ஜா அண்டு போட்டிங்கன்னா ஜா ஐயுஹும் அஹ்சனு அது பிரச்சனை இல்லை. இப்போ ராய்த்துன்னு போட்டால் நம்ம ஐயஹும்னு தான் ஆக்க மாட்டோம். ராய்த்து ஐயுஹும் அஹ்சனு அவர்களில் யார் அழகானவன் அவனை பார்த்தேன். இந்த ஐயு என்பதை வந்து ரஃபுக்கு ரஃபாக நம்ம நசபுக்கு நசபு செய்ய மாட்டேங்கிறோம். அப்போ ரஃபு செஞ்சது கூட இந்த ஜாங்கிறதுனால இல்லை. இந்த ஐயு என்பது இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைலில் வந்தால் அந்த ஐயு எதில் சேராது?
அது வந்து மபுனி ஆயிரும், மூரப்பில் வராது. அப்போ ஐயுன் என்பது வந்து மௌசூலில் வந்து மபுனி என்று சொன்னோம். மௌசூலில் வந்து இருந்தாலும் அதில் மபுனின்னு சொல்கிறாங்கல்ல, அது எது மபுனி என்று சொன்னால் ஐயு என்பது வந்து இலாஃபத்து செய்யப்படணும், லமீர் வராமல் இருக்கணும். 4 வெரைட்டியில் அந்த 4 வெரைட்டி ஒரே ஸ்க்ரீனில் போட்டு காட்டினா உங்களுக்கு இன்னொரு ஞாபகத்துக்காக வேண்டி பதிய வச்சு கொள்வதற்காக வேண்டி இந்த ஜாவெல்லாம் எடுத்துட்டு அந்த ஸ்டைலை மட்டும் போட்டு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு மனசில் பதிங்கிறதுக்காக வேண்டி. இப்போ 4 வகை இருக்குல்ல, அந்த 4 வகை என்னது, இப்படி இது ஒரு வகை ஐத்தும் எடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி 4 வகை இருக்குன்னு வைங்க. இந்த 4 வகையில் 3 வகை வந்து மோரபு, 3 வகை கருப்பாக காட்டுறோம்ல அது 3 வகை மோரபு, சிகப்பாக காட்டுறோம்ல அது ஒன்று மட்டும் பார்ப்போம். எல்லாமே ஒரே அர்த்தம் தான். எல்லாமே என்னது, எவன் அழகாக இருக்கிறான் அவன், அதைத்தான் 4 ஸ்டைலாக சொல்கிறாங்க. எவன் அழகாக இருக்கிறானோ அவன் வந்தான், அல்லது மாத்த செத்துட்டான். யார் செத்தான், மாத்தன்னு வச்சுக்கிறங்க ஐயுன்னு முன்னாடி. மாத்த ஐயுன் அஹ்சனு, எவன் அழகாக இருந்தானோ அவன் செத்து விட்டான். மாத்த ஐயுன் ஹு அஹ்சனு, எவன் அதே தான் அவன் செத்து விட்டான். அல்லது மாத்த ஐயுஹும் ஹு அஹ்சனு, ஐயன் இருக்குல்ல, ஐயங்கிற எடுத்துகிட்டு ஐயுஹும் ஹு அஹ்சனு, யார் அழகாக இருக்கிறான் அவன் செத்தான். மாத்த ஐயுஹும் அஹ்சனு, எவன் ஒரே அர்த்தம் தான். மாத்தன்னு முன்னாடி போட்டிங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே ரஃபோ வருதா, ரஃபோவில் உங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க இயலாது. இப்போ எல்லோரையும் நசபாக்கி பார்க்குறோம். இப்போ நசபு ராய்த்து போடுறோம், ராய்த்துன்னு இங்கே முன்னாடி சேர்த்துக்கிறோம். ராய்த்து நான் கண்டேன். அப்போ கண்டேன்னா வந்து மஃபூல் இப்போ வரணும், ஐயுன்னு சொல்லக்கூடாது. ராய்த்து ஐயன் அஹ்சனு, எவன் அழகாக இருக்கிறானோ அவனை நான் கண்டேன். மஃபூலாக இருக்கிறனால இங்கே நசபு செஞ்சுருவோம். இந்த இடத்துல ராய்த்து போட்டோன்னு வைங்க, ராய்த்து ஐயன் ஹு அஹ்சனு, இங்கே நசபு செய்வோம். ஏன்னா இது மோரபு, எவன் அழகாக இருக்கிறானோ அவனை கண்டேன். இங்கே இந்த சூழலில் போடுறோம். 3வதுல ராய்த்து ஐயஹும், ஐயுன்னு சொல்லக்கூடாது மஃபூலாக இருக்கனால. ராய்த்து ஐயஹும் ஹு அஹ்சனு, நசபு செஞ்சுருவோம். இந்த இடத்துல மட்டும் ஐயுஹும்டே சொல்லணும். ராய்த்து நான் கண்டேன், ஐயுஹும் அஹ்சனு, எவன் அழகாக இருக்கிறானோ அவனை கண்டேன். மஃபூலாக தான் இருக்குது, மஃபூலுக்கு நசபு செய்யணும். இது மபுனி. அப்போ மௌசூல்லாம் மபுனிம்பாங்க. இந்த ஐயு என்பது வந்து 75% வந்து பொருந்தலை. அது 4ல் முக்கால்வாசி 3 பொருந்தலை இல்லை, 4 ஸ்டைலில் பயன்படுத்துவாங்க. 3 ஸ்டைலில் அது மோரபாக போயிடுது. ஒரே 25% ஒரே ஒரு வகையில் பயன்படுத்தினா மட்டும்தான் ஐயு எல்லா நேரத்துலையும் ஐயுண்டே இருக்கும். சரியா, இதுதான் அந்த ஐயுடைய ஒரு சட்டம். 4க்கு அர்த்தம் ஒன்று தான். சரியா, அது இந்த உதாரணங்களை வந்து இப்படி ஆபத்தில் இந்த படத்தை மனசில் வச்சுக்கிட்டாலும் போதும். எப்படி வச்சுக்கணும்னு கேட்டால், ஐயு வந்து இலாபத்து செஞ்சு இருக்குதான்னு பார்க்கணும். இலாபத்து செஞ்சு இருந்து லமீர் வராமல் இருக்கணும். இலாபத்து செய்யப்பட்டிருக்கணும். ஒரு ப்ளஸ், இது ஒரு மைனஸ். இலாபத்து செய்தல்ங்கிறது ஒரு ப்ளஸ்ஸு, லமீர் இல்லாமல் இருக்கிறது மைனஸ். அப்போ இலாபத்துங்கிறது ப்ளஸ்ஸாக இருக்கணும், லமீருங்கிறது இல்லாமல் இருக்கணும். இப்படி இருக்கிற அந்த ஒரு ஸ்டைலில் பயன்படுத்தினால் மட்டும் ஐயு என்பது எல்லா நேரத்திலையும் ஐயு என்றே இருக்கும். ஐயி என்று மாறாது. 3 இடங்கள்லையும் என்ன செஞ்சிடறேன், ரஃபுக்கு ரஃபு, நசபுக்கு நசபு, ஜர்ருக்கு ஜர்ரு வந்துடுறேன். அது வந்து மௌசூல், ஆனால் மபுனி இல்லை. மௌசூல் தான், மபுனியில் வராது. மௌசூல் இல்லைன்னு போகாது. இது மௌசூல் வகை தான். மபுனின்னு சொல்கிறோம்ல, அப்படி இடிச்ச புடி மாதிரி இருக்க முடியும், அந்த கணக்கில் வராது. அதுக்கு தான் அந்த உதாரணம் தனித்தனியாக போட்டு காட்டியிருக்கிறோம். வந்தான் ஐயுன் காயிமுன். ஏன் ஐயுன்னு சொல்கிறோம், இது வந்து அந்த முதல் வகையில் வருது. 4 வகையில் முதல் வகை, அதாவது லமீரும் வரல, இலாபத்தும் இல்லை. ஐயுன் என்பது இலாபத்தும் செய்யப்படலை, அந்த ஹுவாங்கிற லமீரும் இல்லை. அப்போ இது ஐயுன் காயமுங்கிறீங்களா. இது வந்து ராய்த்து போட்டிங்கன்னு வைங்க, ஐயன், அதே இது உதாரணம். ராய்த்து ஐயன் லரப, நசபு செஞ்சிடுறோம். அதே மாதிரி வந்து 2வது உதாரணம் வந்து ஐயுன் இருக்குது, அதில் இலாபத்து இல்லை, ஆனால் லமீர் இருக்கிறது. இலாபத்து இல்லை, லமீர் இருக்கிறது. இப்படி இருந்தால் இதுவும் மோரபு தான். அப்போ ஜா ஐயுன் ஹுவ காயிமுன் ராய்த்து ஐயன் நசர்த்தஹு, அந்த லமீர் ஹூ வந்து இங்கே கொண்டு வந்துடணும் மஃபூலாக இருக்கனால. ராய்த்து ஐயன் நசர்த்தஹு அப்படின்னு சொல்லி நசபு செஞ்சுருவோம். அல்லது ஐயுஹும் ஹுவ காயிமுன், இங்கே இலாபத்தும் இருக்குது, லமீரும் இருக்குது. அப்போ அந்த ஐயு வந்து என்னது, ரஃபு செய்யும்போது ரஃபு செய்வோம், நசபு செய்கிற மாதிரி ராய்த்துன்னு போட்டால் ராய்த்தும் ஐயஹும் ஹுவகாயிமுன்னு என்ன செய்வோம், அதை மாற்றிக்கிடுவோம். அந்த ராய்த்து ஐயஹும் லரப்தகுன்னு போட்டுடும்.
இந்த ஒன்றுக்கு தான் என்ன செய்யும், ஜா ஐயுஹும் லரப, ராய்த்து ஐயுஹும் லரப, மரர்த்து பி ஐயுஹும் லரப. அப்போ எல்லா நேரத்திலையும் ஐயு என்பது ஐயுண்டே இருக்கும். எப்போ என்று கேட்டால் அது இலாபத்தும் செஞ்சுருக்கணும், லமீர் இருக்கக்கூடாது. ஒன்று இருக்கணும், ஒன்று இல்லாமல் இருக்கணும். அப்படி இலாபத்துங்கிறது இருக்கணும், லமீருங்கிறது இல்லாமல் போயிடணும். இப்படி ஸ்டைலாக இருந்தால் இந்த ஐயு மட்டும் என்னவா, மபுனி. மீதி உள்ள ஐயெல்லாம் மோர போகையில் சேர்த்துட்டாங்க. அப்போ ஜா ஐயுஹும் லரப, ராய்த்து ஐயுஹும் லரப. ராய்த்துன்னு ஐயன்னு மாற்றணும்ல, அந்த 3 உதாரணத்துலையும் ராய்த்து ஐயஹும் லரபன்னு மாற்றணும்ல, இங்கே மாற்றக்கூடாது. ஏன் மாற்றக்கூடாதுன்னு கேட்டால் இது இலாபத்தும் செய்யப்பட்டிருக்கிறது, லமீர் கூறப்படவில்லை. இது இந்த 4வது வகையில் வர்ற காரணத்தினால் இது மட்டும்தான் மபுனி. சரியா? அப்போ மௌசூல்லாம் மபுனின்னு சொல்லுவாங்க. அது அல்லதிக்கு முழுசாக பொருந்தும், மண் மாவுக்கு பொருந்தும், ஐயுக்கு முழுசாக பொருந்தாது. ஒரு 75% தான் பொருந்தும். ஒரு 25% என்னவா இருக்கும், 25% தான் பொருந்தும். 75% மோரபா போயிடும். இதை என்ன செய்யணும், பிரித்து அறிஞ்சிக்கிறணும். அதுக்கு அடுத்தது அப்போ நம்ம மௌசூல் முடிஞ்சிருச்சு. மௌசூல் என்ன படிச்சிருக்கிறோம், அதாவது அல்லதி வகையரா படிச்சிட்டோமா. மண் என்பது பல அர்த்தத்துக்கு வரும், அதில் மௌசூல்னு ஒன்று இருக்குது, அதையும் படிச்சிட்டோம். மா என்பது பல அர்த்தத்துக்கு வரும், அதில் மௌசூல்னு ஒன்று இருக்குது, மௌசூல்னு பிரிச்சிட்டோம். ஐ என்பது என்ன செய்யும், அதுவும் பல 3 அர்த்தத்துக்கு வரும். ஒன்று கேள்விக்கு வரும், இன்னொன்று ஷர்த்துக்கு வரும். அது 2 அர்த்தம் இல்லாத இடங்கள்ல எல்லாம் அல்லதியுடைய அர்த்தத்துக்கு வந்துடும். அது மௌசூல். அந்த மௌசூலில் 3 இடங்கள் மோரபா இருக்கும், ஒரு இடம் மபனியாக இருக்கும். இது வரைக்கும் இந்த ஐயுடைய டாபிக் முடிஞ்சிருச்சு. அது போக இந்த ஐயை பற்றி பேசுனதுனால ஒரு கூடுதல் ஒரு தகவலுக்காக வேண்டி இந்த ஐயுங்கிறத நீங்கள் நிதா அழைப்பு கொடுக்குறோம்ல, அந்த சொற்களில் யா என்கிற வார்த்தையை பற்றி அழைக்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், யா ஐயுஹல்லதீன ஆமனு, யா ஐயுஹல் காஃபிரூன். அது ஒரு ஐயுன்னு வருதுல்ல, யா காஃபிர்களேன்னு கூப்பிடுறோம். அதை எப்படி கூப்பிடுவாங்க, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா ஐயுஹல் காஃபிரூன், காஃபிர்களேங்கிறோம். அந்த யாங்கிற நிதாவுக்கு பிறகு ஐயுஹாண்டு வருதுல்ல, அந்த ஐயுங்கிறது இந்த ஐயுக்கு சம்மந்தம் கிடையாது. வழங்குதா? அது நிதாவுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, அதை வச்சுருக்காங்க. இப்போ பெண்ணை கூப்பிட்றா இருந்தால் ஐயத்துஹான்னு கூப்பிடுவாங்க. யா ஐயத்துஹன் நஃப்ஸு, நஃப்ஸு பெண்பால். யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்துமையின்னா, நிம்மதி அடைந்த நஃப்ஸேன்னு கூப்பிட்றாங்க. அப்போ இந்த ஐயு ஐயத்துன்று நிதாவுக்கு பின்னாடி வரும்ல, நிதான்னா விழி வேற்றுமை, அதாவது அழைக்கிறது, யாவை போட்டு அழைக்கிறது. அந்த யாவை போட்டு அழைக்கும் பொழுது என்ன செய்வாங்க, ஐயுன்னு சேர்த்துக்கிடுவாங்க. ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டி, கவன ஈர்ப்புக்காக வேண்டி அதை சேர்த்துக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ யா முஸ்லீமுன்னா கவனம் வராதான், யா ஐயுன்னவன கவனிக்கு திரும்பிடுவான். அப்போ கரெக்டாக அந்த செய்தி போய் சேரும்னு ஒரு தத்துவம் சொல்லி கொண்டு சொல்கிறாங்க. தத்துவத்தை நம்ம கழிச்சிடுவோம், ஐயுகா சேர்க்கணும், அவ்வளோதான். யா என்ன செய்யலாம், ஐயுகாண்டு சேர்த்து அழைக்கலாம். யா ஐயுஹல்லதீன ஆமனு, யா ஐயுஹல்லதீன கஃபரு, யா ஐயுஹல் முஸ்லிமூன், யா ஐயுஹல் காஃபிரூன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, யா ஐயுஹல் காஃபிராத், யா ஐயத்துஹல் காஃபிராத், காஃபிரான பெண்களே அப்படின்னு சொல்லி, பெண்களாக இருந்தால் ஐயத்துஹான்னு சேர்த்துக்கிறன்னு, ஆண்களாக இருந்தால் ஐயுஹான்னு சேர்த்துக்கிறன்னு. அந்த ஐயுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த யாருங்கிற அர்த்தத்துக்கு அது வரல. அது சும்மா ஒரு விழிப்புணர்வு கூட்டிருக்கா. அந்த வார்த்தையை தன்பீகம்பாங்கள்ல, ஒரு கவனத்தை இருக்கிறது. மூமின்களேன்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடி யா ஐயுஹாண்டோன்னு திரும்பி பார்ப்பானா, மூமின்களேங்கிற வார்த்தை கரெக்டாக உள்ளத்தில் சேர்ந்துருமா. அதுக்கு செஞ்சோன்னு ஒரு சும்மா தத்துவமாக சொல்லிக்கிடுவாங்க. நம்ம தத்துவத்தை கழிச்சிட்டு பார்த்தாலும் என்ன செய்யணும், இப்படி பயன்படுத்துவாங்க. இது என்ன இல்லை, இது அந்த ஐயுன்னு பேசணும்ல, இப்போ பேசணும்ல 3 வகையான ஐயு, அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அதே மாதிரி தான் இருக்கும். இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அடுத்ததாக இந்த மௌசூலுக்காக தான் நம்ம இதை பார்க்குறோம். மண் மா ஐயுன்னு பார்த்துட்டோம். இதில் இது தொடர்பாக மௌசூலுக்கு சம்பந்தம் இல்லாத, இதுக்கு ரிலேட்டிவான வேறு சொற்களும் இருக்கிறது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னு கேட்டால், இந்த 3 உதாரணமாக மகுமான்னு ஒரு சொல் இருக்குது. இந்த மண்ங்கிறது இருக்குல்ல, மண் மா, அது மாதிரி மகுமான்னு ஒரு சொல் இருக்கிறது. இதுகளெல்லாம் எதுக்கு வரும்னு கேட்டால், இந்த மௌசூல் இல்லாத மற்ற அர்த்தம் இருக்குல்ல, அந்த அர்த்தத்துக்கு வரக்கூடிய சொற்கள். மௌசூல் கிடையாது, கேள்விக்கு வரும், இல்லாட்டி ஷர்த்துக்கு வரும். நம்ம மண்ணுக்கு எத்தனை அர்த்தம் பார்த்தோம், மண் என்பது யாருன்னு கேள்விக்கு வரும், அல்ல யாராவது அடித்தால் நான் அடிப்பேன் ஷர்த்துக்கு வரும்.
மூணாவது அர்த்தம் தான் மௌசூல். அதுதான் பார்த்துட்டோம். இந்த மௌசூல் இல்லாமல் இன்னும் 2 அர்த்தம் பார்த்தோம்ல. மண்ணில் ரப்பக்க உன்னை யார் அடித்தது என்று பார்த்தோம். மண் எல்ரீப் அல்ரீப், யாராவது அடித்தா நான் அடிப்பேன் ஷர்த்தையும் பார்த்தோம். அப்போ இந்த மண் என்பதற்கு கேள்விக்குரிய அர்த்தமும் பார்த்தோம், ஷர்த் அர்த்தமும் பார்த்துட்டோம். மூணாவது அர்த்தம் மௌசூல். அந்த மௌசூலுக்காக வேண்டி இந்த 3 சொல்லையும் பார்த்து முடிச்சிட்டோம். அதே நேரத்தில் அந்த சொல்லில் அந்த மற்ற 2 இருக்குல்ல, கேள்விக்குறியா ஒன்று இருக்கிறது, ஷர்த்தா ஒன்று இருக்குல்ல, இந்த விஷயத்தில் இதனோடு சேர்ந்த சொற்கள் நிறைய இருக்கிறது. அதுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு மௌசூலுக்காக வேண்டி இல்லை. இது மௌசூல் கிடையாது. இப்போ சொல்லணும்னா மௌசூல் கிடையாது, அல்லது அர்த்தம் வராது. ஆனால் என்னத்துக்கு வரேன், இதே மண் எப்படி கேள்விக்கு வருகிறதோ, இதே மண் எப்படி ஷர்த்துக்கு வருகிறதோ, அதே மாதிரி வரக்கூடிய சொற்கள் இதுகளையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது மௌசூல் என்பதற்காக தெரியலை, அந்த ரிலேட்டிவ் அந்த தலைப்பு வந்துட்டதுனால அதனோடு தொடர்புடைய சொற்கள் தான் இது. இந்த மண்மாங்கிறோம்ல, அந்த மண்மா என்பதற்கு கேள்விக்குரிய அர்த்தம் இருக்குது, ஷர்த் அர்த்தம் இருக்குது, மூணாவது மௌசூல் அர்த்தம் இருக்குல்ல. அந்த மௌசூலுக்காக தான் இதை நம்ம படித்தோம், மண்ணுமாவை படித்தோம். மௌசூல் இல்லாத மற்ற 2 அர்த்தம் இருக்குல்ல, அந்த மற்ற 2 அர்த்தத்துக்கு இன்னும் பல சொற்கள் இருக்கிறது. அதனால் அவைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பயன்பாடு வரும், உங்களுக்கு யூஸாக இருக்கும். வேறு சொல்லித் தருவதற்கு பொருத்தமான இடம்ங்கிறதுனால அதை சொல்கிறோம். அடுத்து அந்த வகையில் உள்ள சொல் என்னென்னு கேட்டால் மகுமா. மகுமான்னு ஒரு சொல் இருக்குது. மகுமாங்கிறது எப்போது. மகுமான்னு அர்த்தம் எப்போது. இந்த எப்போதுங்கிறத 2 அர்த்தத்துக்கு பயன்படுத்தலாம். ஆனால் இது மௌசூலுக்காக நம்ம பார்க்கணும்ல விளைக்கிறேன்னு. இது மௌசூல் கிடையாது, அல்லது அர்த்தம் வராது. என்ன வரும் எப்போதுங்கிறது கேள்விக்கு வரும்ல, கேள்விக்கு வரும். அதே மாதிரி ஷரத்துக்கு வரும். ஷரத்துக்கு வந்தால் எப்போதாவதுன்னு வந்துடும். கேள்விக்கு வந்தால் எப்போது, ஷரத்துக்கு வந்தால் எப்போதாவது நீ வந்தால் அப்போது நான் வருவேன், எப்போதாவது நீ வந்தால் அப்போது நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஷரத்தாக சொல்கிறோம்ல, ஷரத்தாக சொல்லும் பொழுது யாருங்கிறத யாராவதுன்னு மாற்றின மாதிரி எப்போதுங்கிறத எப்போதாவதுன்னு மாத்திரம்ல. இப்படி ஒரு 2 அர்த்தம் வரக்கூடிய சொற்களை பார்க்குறோம். அதில் ஒன்று தான் இந்த மகுமாங்கிறது. அப்போ மகுமா என்பதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த எப்போதுன்ற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு பயன்படுத்தாமல் ஷர்த்துக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க. எப்படி மகுமா ததுஹப், எப்போது நீ போவாயோ, அதுஹப் நான் போவேன், அல்ல எப்போதாவது நீ போனால் நானும் போவேன். அப்போ எப்போதாவதுங்கிற ஒரு அர்த்தத்துக்கு ஷர்த்தாக பயன்படுத்துகிறதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், மகுமா என்பதை பயன்படுத்தலாம். இதில் இந்த ஒன்றுக்கு தான் இது பயன்படுத்துவாங்க, உங்களுக்கு குழப்பம்லாம் வராது. மகுமாங்கிறத வச்சு கேள்வியாக கேட்க முடியாது. அந்த எப்போங்கிற அர்த்தம் இருந்தாலும் அந்த மகுமாங்கிறத எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா அந்த ஒன்லி ஷர்த்து மட்டும்தான். மண்ணுடைய அர்த்தத்தில் இந்த ஷர்த்து அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு அர்த்தத்துக்கு பயன்படுத்துவாங்க. மகுமா ததுஹப், நீ எப்போதாவது போனால் அதுஹப் நானும் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வரும். இது ஒரு சொல், இது குறைவாக பயன்படுத்துகிற சொல்லு தான், ஜாஸ்தி கிடையாது. அதே மாதிரி மத்தாண்டா எப்போது. கேள்வி கேட்கும் பொழுது நம்ம யாருங்கிறத பற்றியும் கேள்வி கேட்போம், மனுஷனை பற்றி கேட்டால் எதுங்கிறத பற்றியும் கேட்போம், அதுவும் அகரணி பொருள் கேட்போம். இந்த 2 கேள்வி தானே இருக்குது. இடத்தை பற்றி கேட்போம், நேரத்தை பற்றி கேட்போம். அப்போ இடத்தை பற்றி கேட்டால் எங்கேன்னு கேட்போம், நேரத்தை பற்றி கேட்டால் எப்போதுன்னு கேட்போம்ல. நேரத்தை பற்றி கேட்குற சொற்கள் ஒரு 3 இருக்குது. மத்தான்னா எப்போது, ஒரு காரியத்தை நீ எப்போ செஞ்ச, எப்போ போவ, வாங்கின கடனை எப்போ தருவ, இப்படின்னு கேட்குறதா இருந்தால் இந்த மத்தா என்கிற சொல்லையும் பயன்படுத்தலாம், ஐயான என்பதையும் பயன்படுத்தலாம், இதுமா என்பதையும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் என்னது, நேரத்தை குறித்து கேட்பது. நேரத்தை குறித்துனா என்ன, ஒரு செயலை சொல்லி அந்த செயல் எப்போ நிகழும் என்பதை கேள்வி கேட்குறதுக்கு உள்ளது. இது 2 அர்த்தத்துக்கு உள்ளது, மௌசூல் கிடையாது. இதில் 2 அர்த்தம் என்னது, கேள்வியாகவும் நீங்கள் கேட்கலாம், ஷர்த்தாகவும் போடலாம். 2 வாக்கியம் வந்தால் ஷர்த்துன்னு வழங்கிட்டு போங்க, ஒத்த வாக்கியத்தில் வந்தால் கேள்வின்னு வழங்கிட்டு போங்க. மத்தா ததுஹபு, எப்போ போவாய் அப்படின்னு சொன்னது. மத்தா ஜசம் செய்யக்கூடாது, கேள்விக்கு எப்படி சொல்லணும், மத்தா ததுஹபு, ஐயான ததுஹபு, அல்ல இதுமா ததுஹபு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், எப்போ போவாய். இந்த எப்போதுங்கிற கொஸ்டின் பண்ணுறதுக்கு மத்தா ஐயான இந்த 2ம், மத்தாங்கிறது ரொம்ப அதிகமாகவும் ஐயானங்கிறது அதுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் இதுமா என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக எப்போதுங்கிற கேள்விக்கு உள்ளது மத்தா தான். ஒரு விஷயம் நீங்களே பேசுகிறீங்க, இந்த எப்போதுங்கிற சொல்லு நமக்கு ரொம்ப தேவைப்படும்ல.
எப்போ வந்த, எப்போ போவ, எப்போ தருவ அப்படின்னு சொல்லி நம்ம மத்தா தோத்தி, எப்போ தருவாய், மத்தா தாக்குழு, எப்போ நீ சாப்பிடுவாய் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பிட்றத பற்றி கேட்குவோம். மத்தா தனாம, எப்போ தூங்குவாய், எத்தனையோ விஷயங்களை கேட்போம். அது எப்போ அந்த நேரத்தை என்ன செய்வோம், மத்தா துசல்லி, எப்போ நீ தொழுவாய், மத்தா தசூமு, எப்போ நீ நோன்பு வைப்பாய் இப்படின்னு கேட்குறதுக்கு வந்து என்ன செய்வாங்க, மத்தாங்கிறத பயன்படுத்துவாங்க. இந்த கேள்வியாக பயன்படுத்தும் பொழுது எந்த ஒரு அமலும் செய்யாது, சும்மா எதை சேர்த்துக்க வேண்டியதான் அதுங்களா. அல்லது வினைச்சொல்லாம் சேர்க்க நேரத்துக்கு கிடையாது. மற்ற சா கேம நாள் எப்போ, கேம நாள் சாத்துனா கேமத்து நாள், மத்தல் கியாமா கேமத்து நாள் எப்போது, ஒரு 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 செயலை சொல்லி அது எப்போதுன்னு கேட்கலாம். வினை சொல்ல தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. மத்தா குழுண்டு வினை சொல்லாவும் கேட்கலாம். மத்தல் லக்கில் சாப்பாடு எப்போ அப்படின்னு செய்வோம் கேட்போம். விருந்து கூப்பிட்ருக்கோம், மத்தல் யாஃபா, விருந்து எப்போ அப்படின்னு கேட்குறோம்ல. அந்த மாதிரி என்ன செய்யலாம்னா கேட்கலாம். அந்த மாதிரி இந்த மத்தாங்கிறது அதிகமாக பயன்படுத்துவார்கள். அடுத்த நிலையில் ஐயான பயன்படுத்துவார்கள். இதுமா என்பது ரொம்ப ரொம்ப கம்மி, அங்கொன்றும் இங்கொன்றுமாக பயன்படுத்துவார்கள். இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டால் போதும். உங்களுக்கு தகவலுக்கு வச்சுக்கிற வேண்டியமே தவிர யூஸ் பண்ணுறது இந்த ரெண்டும் தான் பயன்படுத்துவாங்க. உதாரணமாக மத்தா துசாஃபிரு, எப்போ நீ பிரயாணம் போவாய், சாஃபர்னா சஃபரு பிரயாணம், சாஃபரிலிருந்து முன்னிலை துசாஃபிரு, மத்தா துசாஃபிரு, எப்போது நீ வந்து பிரயாணத்துக்கு போவாய், வெளியூர் போவாய். இது ஐயான துசாஃபிர் என்றும் போடலாம். மத்தா துசாஃபிர் என்றும் சொல்லலாம். ஐயான துசாஃபிரு, எப்போ நீ வந்து பிரயாணத்தில் போவாய் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி வந்து இது ஒன்றாச்சா, இது எதில் ஒன்றாலும் போட்டுக்கிறோங்க. அவங்கதா அப்புறம் பாடம் ஆரம்பிக்க போகிறாங்க, எத்தனை மணிக்கு பாடம்னு கேட்க வேண்டியிருக்கு. மற்ற தரிசு, பாடம் எப்போ, பாடம் எப்போது அப்படிங்கிறத என்ன செய்யலாம், எதில் ஒன்றாலும் சேர்த்துக்கலாம். காலத்தை பற்றி கேட்குறது தான் நோக்கம். எப்போதுங்கிறத வந்து நம்ம தமிழில் எப்படிலாம் பயன்படுத்துகிறோமோ அப்படி பயன்படுத்திக்கிறோங்க. இப்படி பயன்படுத்தும் போது எந்த ஒரு அமலும் செய்யாது. அந்தந்த சொல் எப்படி இருக்கோ அப்படி வச்சுக்கிற வேண்டியது. இது மத்தாவாச்சு, ஐயானவாச்சு, இதுமாவாச்சு. இந்த மூணை என்ன செய்யலான்னு கேட்டால் ஷரத்துக்கும் பயன்படுத்துவாங்க. ஷரத்துக்கு பயன்படுத்தினா என்ன, எப்போதாவதுன்னு ஆயிரும். எப்போது என்பது என்ன செஞ்சிடும், எப்போதாவதுன்னு வந்துடும். இந்த ஆளுங்கிற அர்த்தம் வந்துடும். மத்தா தீ, எப்போதாவது நீ வந்தால் உக்குரிம்க, நான் உனக்கு சங்கை மரியாதை செய்வேன் அப்படிங்கிறோம். இந்த மத்தாங்கிறதுக்கு பின்னாடி தீண்டு ஒரு வினைச்சொல் வந்திருக்கிறது, உக்குரிம்ங்கிற ஒரு வினைச்சொல் வந்திருக்குது. இதில் என்ன ரெண்டு வாக்கியம் வந்ததுனால இந்த மத்தா என்ன அர்த்தம், இது கேள்வி இல்லைன்னு விளங்கிக்கலாம். இந்த ரெண்டு வந்தால் அது கொஸ்டின் கிடையாது. இப்போ கொஸ்டின் இல்லாட்டி என்னது, ஷர்த்து. இந்த ஷர்த்துக்கு என்ன கண்டிஷனு, ஜசமு செய்யணும். அதனால தான் மத்தா தீண்டு வரும்ல, தீ ஏத்தியானி ஏத்தூன தீ, இன்னொரு 32வது முன்னிலை தீண்டு வந்திருக்கும். அந்த வந்து ஜசம் செய்யும்போது போயிரும்ல, எர்மீன் இருக்கும், லம் எர்மி, எர்மியூன்னு இருக்கும்ல, எர்மீன்னு ஆக்கிடுவோம். அதில் லம் சேர்த்தோம்னா லம் எர்மி என்ற அந்த கட் பண்ணுறது தான் ஜசமு. அப்போ மத்தா தீண்டு அங்கே இருந்துச்சு. இந்த மத்தா ஷரத்துடைய மத்தா வந்ததுனால என்னவாயிடுச்சு, மத்தா தீ, அதை குறிலாக்கி நெடிலாக இருந்ததை குறில் நீட்டுறதை கம்மி பண்ணிட்டோம், அது போக்கிட்டோம். அதான் ஜசமு. அது மாதிரி உக்குரிமு, அக்கிரம யுக்குரிமுலேருந்து தன்னிலை ஒருமை உக்குரிமு, அந்த மீமுக்கு லம் இருக்கணும். ஆனால் இங்கே லம் இல்லை, நெஞ்சிருக்குது, ஜசம் இருக்குது. ஏன் ஜசம் இருக்குன்னா இது மத்தாவுடைய ஜவாபு. தத்திங்கிறது ஷர்த்து, உக்குரிமு என்பது ஜவாபு. ரெண்டுக்கும் ஜசம் செய்யணும். அப்போ உக்குரி முக்க என்று சொல்லாமல் உக்குரிம்க, மத்தா தத்தி உக்குரிம்க. அப்போ அந்த மத்தாங்கிறது கேள்விக்கு வரல. ஏன் கேள்விக்கு வரல, ரெண்டு வாக்கியம் இருக்கிறது. அது மத்தா வந்து அது ஒரு செட்டு. இந்த மத்தாங்கிற இடத்துல என்ன செய்யும், ஐயான கூட போட்டுக்கிறோங்க. ஐயான தத்தி உக்குரிம்க, மத்தா தத்தி உக்குரிம்க, ஐயான தத்தி உக்குரிம்க. அதில் இதுமா கூட போட்டுக்கிறோங்க. இதுமா தத்தி உக்குரிம்க. எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் தான். ஜாஸ்தியாக உள்ளது மத்தாங்க. மத்தா உதாரணம் காட்டுறோம். நீங்கள் அந்த இடத்துல ஐயான கூட என்ன செய்யலாம், குரானில் கூட ஐயான முருசாக கேம நாளை பற்றி கேட்குறார்கள். ஐயான முருசாக அது நிகழ்வது எப்போது அப்படின்னு ஐயானு வருது. மத்தான்னா எப்போதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ மத்தா, ஐயான, இதுமா இந்த சொற்களுக்கெல்லாம் காலத்தை குறித்து கேட்கக்கூடிய கேள்வி, அதாவது எப்போதுங்கிற ஒரு கேள்விக்கு வரும். கேள்வியாகவும் வரும், ஷர்த்தாகவும் வரும். அது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டு வாக்கியம் வந்துச்சுன்னா அது வந்து ஷர்த்து. ஒரு வார்த்தை ஒரு வாக்கியத்தில் வந்துச்சுன்னா, ஒரு வாக்கியத்திலே ஒரு சொல்லுலே வந்தால் அதுக்கு பேர் என்னது,
இஸ்திஃபஹாமும் கேள்வின்னு விளங்கிக்கிறலாம். இது ஒரு செட்டாச்சா. இதே மாதிரி உள்ள இன்னும் சில சொற்கள் இருக்குது, அதையும் பார்ப்போம். அது நாளைக்கு பார்ப்போம்.